சாலமோன் ராஜா தனக்கு ஒரு தோட்டத்தை வைத்திருந்தார். அந்த தோட்டத்தை பராமரிப்பதற்காக ஒரு குடும்பத்தை கொடுத்திருந்தார். அந்த குடும்பத்திலே தாயும் மகளும் 2 சகோதரர்களும் இருந்தார்களாம். இந்த 2 சகோதரர்கள் தங்களுடைய மந்தையை மேய்ப்பதற்கு அந்த சகோதரியிடத்திலே சொல்லி சகோதரியை வேலை வாங்கினார்களாம். அவள் மந்தையும் மேய்த்தாள், அவள் அந்த தோட்டத்தையும் கவனித்து கொண்டாள். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே சாலமோன் ராஜா ஒரு சாதாரண ஆட்டு இடையனை போல, ஆடு மேய்க்கிறவனை போல அவர் வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது சகோதரர்கள் ஒன்றையும் செய்யவில்லை, இவள் மாத்திரம் செய்கிறாள். இவள் மாத்திரம் செய்கிறபடினாலே இவளுடைய உண்மையை பார்த்து, இவளுடைய வேலையினுடைய அக்கறையை பார்த்து, இவளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ளும்படியாய் விரும்பின அந்த விருப்பத்தோடு கூட அவர் என்ன பண்றாருன்னா, முதலாவது தன்னுடைய அறைகளுக்கு கொண்டு போகிறார். அறைக்கல, அறைகள் அப்படின்னு வருது. அறைகள் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல வந்து சேம்பர்ஸ், மேன்ஷன் அப்படின்னு வரும். சேம்பர்ஸ், மேன்ஷன் அப்படின்னு சொன்னா நம்முடைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன். வீடுன்ற வார்த்தைக்கு அதுக்கு சமானம். வீடுன்ற ஒரு வார்த்தைன்னு சொன்னா வீட்டில் ஹால் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், எல்லாமே அறைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் வீடு. அதை போல அறைகள் உள்ள ஒரு இடத்திற்கு அவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே இந்த மணவாட்டிக்கு அந்த வீட்டை பார்த்த உடனே அது ஒரு பெரிய ராயல் ஹவுஸ். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னா, ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்ச்சவங்க அப்படியே ஏசி ரூமுக்கு வந்து நின்னா எப்படி இருக்கும்ல, ஒரு பெரிய ஏசி ஹால்ல அந்த சோஃபாவே 50,000 ரூபாய் இருக்கும் அப்படி வச்சுக்கோங்களேன், குஷனோட. மணவாளன் சொல்றாரு, சோஃபாவில் கொஞ்ச நேரம் உட்காருமா அப்படின்னு சொல்றாரு. அவ கையில் ஆடு மேய்க்கிற கோலையும் குச்சியும் வச்சுக்கிட்டு, மேலே ஒரு டவல் உனையை கட்டிக்கிட்டு, ஒரு துண்டை தூக்கி தலை மேலே போட்டு தலையை வெயிலுக்கு மூடிக்கிட்டு இப்படி உள்ளே வந்து நின்னவ உட்காரு அப்படின்னு உடனே அவளுக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்த பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படியே ஒடுங்கி 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 உட்கார மாதிரி உட்காந்த மாதிரி. பெரிய ஒரு தங்க தட்டில் அப்படி பெரிய ஒரு கிளாஸ் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்கும். அந்த கிளாஸை தொட்டாலே நம்ம கையை அழுக்கு அதில் ஒட்டிக்கும் போல இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ராயலான இடத்துக்கு அவர் உடனே கொண்டு வரார். ஏன் கொண்டு வராருன்னு சொன்னால், முதலாவது நீ மனவாட்டியாய் மாற வேண்டுமானால், என்னுடைய மனைவியாய் மாற வேண்டுமானால், முதலாவது என்னுடைய நிலை அனுபவம் என்ன என்பதை நீ அறிய வேண்டும். நீ அறிந்து கொள்வாயானால் உன்னுடைய நிலையை நீ எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நீ பெற்றுக்கொள்ள முடியும்.